அனைவருக்கும் வணக்கம். அக்னி டியூட்டோரியல் சார்பாக வாங்க இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா given இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். The threshold frequency of certain metal, thresholdனா கட் ஆஃப் frequency, அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3.3 into 10 power 14 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. If light of frequency, லைட்டோட frequency பார்த்தீங்க அப்படின்னா 8.2 into 10 power 14 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஆன் த மெட்டல், ஒரு மெட்டல் மேலே படுது. predict the cutoff voltage அல்லனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அதுதான் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக ஈஸியாக சொல்யூஷன் போயிடலாம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எப்பவும் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். ஸோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா V0 சொல்லி எழுதுவோம். ஸோ 3.3 into 10 power 14 ஹெர்ட்ஸ்னு இருக்கு. சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 8.2 into 10 power 14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கட் ஆஃப் வோல்டேஜ் இல்லைன்னா ஸ்டாப்பிங் வோல்டேஜ் கேபிட்டல் லெட்டர் V0 அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ப்ளஸ் இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா எப்போ நம்ம வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் அப்படிங்கும்போது EV0 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு அப்படியே நான் ரீஃப்ரேம் பண்றேன். என்ன அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு டேர்ம்ஸ் மாத்துறேன். இந்த ரிலேட்டடா பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னா EV0 அப்படின்ற டேர்ம்ஸ் நான் கொண்டு வரேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து என்னன்னா ஃபார்முலா. இப்போ நான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் டிவைடட் பை E அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ நம்ம டைரக்டா எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ E வந்து என்ன அப்படின்னா H into frequency, ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னா H into V0 divided by E. ஸோ இதுதான் நமக்கு வந்து கிடைச்ச ஃபைனல் ஃபார்முலா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0ன்னு சொல்லலாம் இல்லைன்னா VSன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதில் எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ H வேல்யூ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 6.63 into 10 power minus 34 அப்படின்றது தெரியும். ஸோ நான் H வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு V மைனஸ் V0 ஃப்ரீக்வன்சி ரெப்ரசன்டேஷன் பை Eன்னு தெரியும். ஸோ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ நமக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ 8.2 into 10 power 14 ஹெர்ட்ஸுங்கிறது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 3.3 into 10 power 14 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ டிவைட் பை E வேல்யூ வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ 1.6 into 10 power minus 19 அப்படிங்கிற டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா இது அப்படியே எழுதிக்கிறேன். 6.63 டிவைட் பை 1.6ன்னு எடுத்துக்கிறேன். மேலே பவர் எழுதிக்கலாம் -34. இந்த -19 மேலே கொண்டு வரேன். அப்போது +19 ஆயிரும். இந்த 10 power 14 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 8.2 minus 3.3ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 19 plus 14 நமக்கு என்ன கிடைக்கும் 33 கிடைக்கும். இங்கே 34 இருக்கு. ஸோ +33 minus 34ன்னு இருக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8.2 minus 3.3. ஸோ பாரோ பண்ணுறோம். அப்போது 9 கிடைக்கும். 7ல் 3 போச்சுன்னா 4, இப்போ 7.9. ஸோ நம்ம ஃபைனலாக எழுதிடலாம். ஸோ என்ன அப்படின்னா 4.9 7 minus 3 4 into 4.9 into 10 power minus 1 divided by 1.6. ஸோ நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம லாகரிதமிக் போயிடலாம். அதுதான் ஈஸியான வழி. ஸோ இது எல்லாமே மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இது டினாமினேட்டர் இருக்கிறதுனால டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு லாக் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் 6.63 எடுக்க போகிறேன்.
இப்போ 66ல் 3 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8215 கிடைக்குது. இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0.8215 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லாக் 4.9 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 0 டிஜிட்டு, ஒரு டிஜிட் தான் இருக்குது. இப்போ 49ல் 0 பார்த்தோம் அப்படின்னா 6902. என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ 7, 1, 11, 9, 15 பேலன்ஸ் 1. அதோட 10 பவர் மைனஸ் 1 இருக்குது. 10 பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா -1000 எழுதிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஆட் தான் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த 0 எல்லாம் போயிடும். இப்போ 7, 1, 1, 5, 0. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாக் 1.6 வச்சு சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ லாக் 1.6 ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதனால் 0. இப்போ 16ல் 0 பார்க்கணும். 16ல் 0 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2041 கிடைக்கும். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ பாரோ வாங்கணும். ஸோ 11ல் 4 போச்சுன்னா 7, 0, 5ல் 2 போச்சுன்னா 3. இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் கிடைக்கிறது. ஸோ இங்கே ப்ளஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ எந்த வரிஸும் பண்ண தேவையில்ல. ஸோ therefore anti-log of 0.3076. என்ன பண்ணோம் அப்படின்னா 0.30ல் 7th 6 பார்க்கணும். ஸோ நான் 0.30ல் 7th வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2028 கிடைக்குது. ப்ளஸ் மீன் டிஃப்ரென்ஸ் 6 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 கிடைக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2031 அப்படின்ற சொல்யூஷன் கிடைக்குது. அப்போது நமக்கு ஃபைனலாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே 10 பவர் 0 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 2031 × 10 பவர் 0 எழுதின உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். ஸோ 10 பவர் 0 வந்து வேல்யூ 1ங்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ V0 is equal to 2.031 volt அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.